ஒரு நதியில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. அதில் 2 சிறு எறும்புகள் அடித்துச் செல்லப்பட்டு மிதந்தன. ஒரு எறும்பு நதியில் குறுக்காக நின்று வெள்ளத்தை தடுக்க பெருமுயற்சி செய்து, இந்த நதியை மேலே போக விடமாட்டேன் என்று கூறிக்கொண்டே குறுக்கே படுத்துக்கொண்டு கூறியது. அந்த எறும்பு நதியின் வேகத்தினால் தாறுமாறாக அலைக்கழிக்கப்பட்டது. நதியின் போக்கில் மாறுதல் செய்ய முடியாவிட்டாலும் நதியை எப்படியாவது நிறுத்தியே தீருவேன், உயிரே போனாலும் இந்த நதியை அடக்கியே தீருவேன் என்று அலறிக்கொண்டே திணறியது. பாவம், அடித்துச் சென்று கொண்டிருந்த நதிக்கு அந்த எறும்பின் குரல் கேட்கவும் இல்லை. அதன் இருப்பை நதி உணரவும் இல்லை. மற்றொரு எறும்போ தன்னை அந்த வெள்ளத்திலேயே விட்டுவிட்டது. அது நதியின் குறுக்காக அல்ல, நேராக கிடந்தது. நதி போகும் திசையில் மிதக்க வசதியாக. அதன் மனதில் தான் நதிக்கு இடையூறு செய்யாமல் இருந்தால் போதும் என்று எடுத்துக்கொண்டது. இந்த 2 எறும்பை பற்றியும் நதிக்குத் தெரியாது, எறும்புகளின் போக்கை பற்றியும் தெரியாது. நதிக்கு எந்த வித்தியாசமும் இல்லை. நதியுடன் ஓடும் எறும்பு நதியின் ஓட்டத்துடன் ஓட்டமாக ஓடிக்கொண்டே இருந்தது. நதியுடன் போராடும் எறும்போ வலியும் வேதனையும் துக்கமும் அலைக்கழிக்க உடலெல்லாம் ரணத்துடன் ஓடியது. நதியை ஒன்று ஏற்றுக்கொண்டது, மற்றொன்று எதிர்த்து போராடியது. போராடிய எறும்பு ஒரு மரக்கிளையில் ஏறி நீ உயிர் தப்பித்தது. அமைதியாயிருந்த எறும்பு வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு மூச்சு திணறி இறந்தது. வாழ்க்கை என்பது அமைதி நிறைந்தது மட்டுமல்ல, போராட்டமே வாழ்க்கை.